நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்நாளிலும் ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். எபேசியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிப்போம். நாம் இந்த நாட்களிலே ஆவிக்குரிய போராயுதங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை அதுபோல ஊழியம் என்றால் ஒரு யுத்தம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஒரு நபர் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒரு போர் வீரனாய் போர் வீராங்கனையாக நாம் இணைக்கப்படுகிறோம். பிரைஸ் காட். அதாவது நாம நம்மை இணைப்பதல்ல, உலக அரசாங்கம் நம்மை இணைப்பதல்ல. பிரைஸ் காட். ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே பிரைஸ் காட் ஆவியானவர் நம்மை ஒரு யுத்த வீரனாக நிறுத்துகிறார். காரணம், சத்ருவாகிய சாத்தான் பல நிலையில் தேவ ஜனங்களை தன் பக்கம் இழுப்பதற்காய், அதாவது தேவனை விட்டு திசை திருப்புவதற்காக பல நிலையில் போராடுவார். பேசலாம். அவைகளை எதிர்த்து நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களில் கிறிஸ்தவம் உலக லெவலில் நம்முடைய இந்தியாவிலேயும் தமிழகத்திலும் பார்க்கும்போது கிறிஸ்தவம் மிக ஒரு மோசமான ஒரு நிலைக்கு நேராக ஜனங்களை சத்துரு தள்ளி கொண்டு போகிறான். அதாவது சினிமா பாடல்களை ஸ்டேஜில் பாடி அந்த சினிமா பாடலுடைய மட்டில் வேறு சில வார்த்தைகளை நுழைத்து ஆடல் பாடலாக டான்ஸ் ஆடுகிறார்கள். சில வல்லமையான ஊழியர்கள் ஒரு காலத்தில் சில பிரேயர்களில் சில கிரியைகள் நடந்தது. இன்று சாட்சி இல்லாதவர்கள் அதை செய்கிறார்கள். அது எப்படி என்பது எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. பைசலாம். அப்படிப்பட்ட நிலையில் கிறிஸ்தவத்தினுடைய கிறிஸ்தவத்தை ஒரு தேவன் வைத்திருக்கிற அந்த உண்மை நிலையிலிருந்து ஜனங்களை சத்ரு வேறு பக்கம் திருப்பி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இவைகளெல்லாம் நமக்கு விரோதமாக, நமக்கு எதிராக எழும்புகிறது. நாம் வைத்திருக்கிற தேவன் வைத்திருக்கிற விசுவாசத்திற்கு எதிராக நமக்கு எதிராக சத்ரு எய்கிற ஒரு அம்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்காக தான் இங்கு பவுல் அழகாக எபேசியர் நிருபத்தில் அந்த யுத்தம் யாரோடு, யுத்த ஆயுதங்கள் எவைகள் என்றெல்லாம் அழகாக வேதத்தில் பல பகுதிகள் சொல்லியிருந்தாலும் எபேசியர் 6வது அதிகாரத்தில் பல காரியங்களை நமக்கு கற்றுக்கொள்வதற்காக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் வரிசையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தொடக்கத்திலிருந்து பார்க்கும்போது என்ன, சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் என்ன செய்யுங்கள், கட்டிக்கொள்ளாகவும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும், சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை இருந்தது. மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாயும் நில்லுங்கள் என்று நாம் பார்த்தோம். போன வாரம் விசுவாசம் என்னும் கேடகம். அல்லேலூயா. அதில் ஏராளமான காரியங்கள் உண்டு. ஆனால் சிறு பகுதியை நாம் அதை தியானித்தோம். தற்போது அந்த அளவோடு நிப்பாட்டி விடலாம். அல்லேலூயா. அடுத்தபடியாக என்னவென்றால் வாசிங்கள், இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்று நாம் பார்ப்பது இரட்சணியம் என்னும் என்னது, தலைச்சீரா.
என்று. இதை நான் வேறொரு வேதாகமத்தில் நான் படிக்கும்போது தலைக்கவசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தெளிவாக அதில் சொல்லப்பட்டு, அதாவது வசனமாகிய தலைக்கவசம் என்று சொல்லுகிறார். அப்போது சில கருத்துக்கள், இதில் நம்ம நேரடியான கருத்துக்களை நாம் சந்தேகப்படும் போது அதற்குரிய சில வேத புஸ்தகங்கள் வேறு இருக்கிறது. அதனுடைய செந்தமிழிலும் மற்றும் பல நிலைகளில் அதை விளக்கம் கொடுத்து சில கருத்துக்கள் போட்டிருப்பார். சந்தேகத்தில் அவைகளை நான் பார்க்கிற ஒரு பழக்கம் உண்டு. பதில் சொல்லப்பட்டிருப்பது சென்னியம் என்னும் தலைச்சீரா என்று நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதற்கு ஒரு விளக்கம் வேறொரு வேதத்தில் அதை கொடுத்திருக்கிற விளக்கம் என்னவென்றால், தேவ வார்த்தையாகிய தலைக்கவசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தலைச்சீரா, தலைக்கவசம் ரெண்டும் ஒரே அர்த்தம் கொண்டது தான். பேசலாம் ஈஸியாக புரிந்து கொள்வதற்கு தலைக்கவசம். நம்முடைய வாகனங்களில் போகும்போது ஹெல்மெட் போடுறோம். எதற்காக என்றால் தலைக்கு பாதுகாவல். இதே போல கிறிஸ்தவ வாழ்க்கை போர் வீரனுக்கு, பொதுவாக உலக பிரகாரமான யுத்த வீரர்களுக்கும் தலையில் என்ன இருக்கிறது? கவசம் இருக்கிறது. பேசலாம் மார்பு கவசம் நாம் பார்த்தோம். தலைக்கவசம் எதற்காக? மூளை என்பது தலை ஒரு மிக முக்கியமான பகுதி. அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய நாம் இருதயத்தை குறித்தெல்லாம் பார்த்தோம். பேசலாம் அல்லேலூயா. மார்க்கவசத்திற்கு அதை இருதயத்தை அந்த ஏரியாவில் வைத்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். அப்போ தலை ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம். தலையில் யோசிக்கிற சிந்திக்கிற காரியங்கள் தான் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கைகளில் என்ன செய்யப்படுகிறது பாருங்க. தலை மூளைக்கும் இருதயத்திற்கும் தண்டுவடத்திற்கும் என்ன இருக்கு? தொடர்புகள் இருக்கிறது. அதை குறித்து சில விஞ்ஞான ரீதியாக அறிவியல் படித்தவர்களுக்கு தெரியும். இப்போது ஒருவன் தூங்கி கொண்டிருக்கிறான். படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது அவனுக்கு தலை மூளை என்ன செய்யாது? அதாவது சைலண்டாக இருக்கும். அவருடைய சிந்தனை திறனெல்லாம் ஆஃப் ஆகி மற்ற ஃபங்க்ஷன் அப்படி என்ன அது உயிர் இருக்கணுமோ அது லெவலில் இருந்து கொண்டு இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நெருப்பு குச்சியை அடித்து காலை லைட்டை சுட்டுட்டா சரன்னு காலை எடுத்துருவோம் அப்படி. ஆனால் அதை குறித்து அறிவியல் தலைவர்கள் சொல்லும்போது அது மூளை செயல்பாடு அல்ல, தண்டுவடத்தினுடைய செயல்பாடுன்னு சொல்லுவார். பேசலாம். அப்போது மூளை, தண்டுவடம், இருதயம் இதெல்லாம் மிக தொடர்புடைய பகுதிகள். பேசலாம் அல்லேலூயா. அப்போ இருதயத்துக்குள் அது பெரிய ஒரு நடைமுறை. நம்முடைய வாழ்க்கையை, அனுதின வாழ்க்கையை சீராக நடத்துகிற ஒரு காரியம் நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிறது. அதான் இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகள் அல்லேலூயா மனுஷனை நல்வழிக்கு நேராகவும் கொண்டு போகும், தவறான வழிக்கு நேராக கொண்டு போகும். அல்லேலூயா. மூளை நினைவு திறன், பேசலாம் சிந்தனை திறன், இது ஆர்டர் கொடுக்கிறது. பேசலாம் அல்லேலூயா. அங்கிருந்து தகவல் கொடுக்கிறது. அப்போ பாருங்கள், தலை ஒரு மனுஷனுக்கு அடிபட்டு விட்டது என்றால் அவனுடைய எல்லா நிலையும் என்ன செயல், அவன் எங்கே போகிறான்னு அவனுக்கே தெரியாது. மூளை சரியா வேலை செய்யவில்லை என்றால் பேச வேண்டியது என்ன, யாரிடத்தில் என்ன பேச வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றதான அந்த பக்குவங்கள் இழக்கப்பட்ட நிலையில் காணப்படுவாங்க. அப்போ மூளை பகுதி, தலைப்பகுதி மிக மிக முக்கியமானது. ஆமென். இதற்கு வேதத்தில் நாம் சொல்லும்போது என்னவென்றால் தலை கவசம். ஆமென். இன்னும் நாம் பார்க்கும்போது பாருங்கள், அதனுடைய மனுஷனுடைய சிந்தனை மண்டலத்தை சத்துரு கைப்பற்றுகிறான். பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பிசாசு பிடித்தவன் என்று சொல்லுகிறோம். லேகியோன் பிசாசு பிடித்தவன்,
மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம், பார்க்கிறோம் அநேகரை. அல்லேலூயா. அவனுடைய மூளை பாதிப்பு. பிரைஸ் காட். அல்லேலூயா. பொதுவாக நமக்கு தெரியும், இந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு நரம்பில் அடிபட்டாச்சுனாலே அப்படியே கண்ணெல்லாம் என்ன ஆயிடுது, மங்கிடுது, தலை சுத்து வந்துடுது, கீழே விழுந்துடுறாங்க. பிரெயினில் பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லை என்றால் பிளாக் இருந்ததுன்னா என்ன ஆகுது, செயல்பாடுகள் ஒவ்வொரு பக்கங்கள் பாதிக்கப்பட்டு விடுகிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. அப்போது அந்த மூளையினுடைய சிந்தனை திறன், பிரைஸ் காட், அல்லேலூயா, வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது பாருங்கள், அதனுடைய கொரிந்தியர்கள் நிருபத்தில் நாம் வரும்போது அங்கே அழகாக சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியரில் அதனுடைய 1வது அதிகாரம் 19 வாசியங்கள் பார்க்கலாம். அங்கு அழகு சில காரியங்கள் நம்ம அதில் இருந்து பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு முறை வாசிப்போம். ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. அடுத்தது, எங்கே வேதபாரகன், எங்கே எங்கே? அப்போ இந்த மூளை சிந்தனை திறன், அல்லேலூயா, உலக அறிவு சம்பந்தமாக இருக்கு, தொடர்பு இருக்கிறது. கர்த்தர் அல்லேலூயா. மனுஷன் பல ஆராய்ச்சிகளுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார். ஆமென். விண்வெளி ஆராய்ச்சிகள் மற்றும் விஞ்ஞான ரீதியான பல ஆராய்ச்சிகள் அவனுடைய மூளை அறிவினால் வருகிறதான என்னது செயல்பாடுகள் அவைகள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சிந்தனை, நம்முடைய நினைவாற்றலுடைய சிந்தனை இதை ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொடுக்க வேண்டுமே தவிர, அல்லேலூயா, உலக அறிவை வைத்து கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது என்பதை நாம் வலியுறுத்துகிறது. அதில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசம் மனித ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்குன்னு சொல்லுகிறார். அப்போ மனித ஞானம், உலக அறிவுகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை எந்த காரணத்தினாலேயும் உலக அறிவை பயன்படுத்தி நமக்கு இருக்கிற பொதுவான ஞானத்தை வைத்து கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, வாழ முடியாது, வாழக்கூடாது. உலக ஞானம் உலகத்துக்குரியது. அதில் பல காரியங்களை பார்க்க முடியும். 21 வசனம், 1 21 வசனம் எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. தேவனை ஏன் உலக மனிதன் அறிவாளிகள் அறிய முடியவில்லை என்றால், தேவனை இப்ப இயேசுவை பற்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. பைபிள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், அநேக மக்கள் வருகிறார்கள், போறார்கள். ஆனால் அநேக ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறவர்களும் சரி, ஞானத்தில் குறைவுள்ளவர்களும் சரி, அநேகர் இருந்து கொண்டு இதை பார்த்து என்ன செய்வார்கள், கேலி பண்ணுவார்கள். இந்த விஷயத்தை நாம் தேவனுடைய பிள்ளைகளை தான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மூளை அறிவு வாசிப்பு அந்த வசனத்தில் எப்படி எனில், தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானம், உலக அறிவினால் தேவனை தேடினால் தேவனை கண்டடைய முடியாது. இன்று மனிதன் பொதுவாகவே, நான் உங்களுக்கு சொன்னேன், பெரிய அறிவாளிகளும் அநேக பெரிய செல்வந்தர்கள், பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அநேகர் இயேசுவிடத்தில் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பல ஞானிகள் செல்வந்தர்கள் இயேசுவிடத்தில் இருக்கிறார்கள், குறைவானவர்கள். அல்லேலூயா. அதிகமானவர்கள் இல்லை. காரணம் என்ன? அவர்கள் உலக பிரகாரமாக இருக்கிற ஞானமானது, அல்லேலூயா, தேவனை அறிய விடாமல் என்ன செய்கிறது, தடுக்கிறது. ஸ்தோத்திரம். இன்று அநேக ஊழியங்கள் கூட தங்களுடைய சுய அறிவின் அடிப்படை, உலக அறிவின் அடிப்படையில் போதிப்பது, டீச் பண்ணுவது இந்த நிறைய வந்து விட்டது.
அல்லேலூயா. நிறைய பைபிள் ஸ்டடிகள் இந்த தபால் மூலமாய் ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளுகிறது. இன்னும் பல நிலையில் வந்து என்னன்னா வெளிநாட்டு மிக்சிங் ஆக்க வந்துட்டு இருக்கு. இப்போ எந்த பைபிள் காலேஜ் நல்ல காலேஜுகளை பற்றி தேடினா கூட கிடைக்கிறது கடினம். ஒரு காலத்தில் குறிப்பிட்ட பைபிள் காலேஜுகள் இருந்தது. நானும் திருச்சியில் சிலோவாம் வேதாகம பள்ளியில் படிக்க தான் போயிருந்தேன். சிலோவாத என்று பெண்டிகாஸ்டல் இது. அப்போது அந்த நாட்களில் முழு உபதேச ரீதியான ஸ்டடி கொடுத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இப்போ குறிப்பிட்ட வருடங்களுக்கெல்லாம் முன்ன இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு வருகிற அரபு நாடுக்கல்ல, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மன், இந்த கிறிஸ்தவ நாடுகளுக்கு போய் ஊழியங்களை செய்துவிட்டு வருகிற ஊழியக்காரர்கள் இங்கே இந்தியா வரும்போது அவருடைய போதனையிலேயே என்ன வந்துடும், மாற்றம் வந்தவர்கள் நிறைய பேர். அப்படி நிறைய பேர் எனக்கு தெரியும். நல்ல உபதேசத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நல்லா இருக்கிறவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று 2 முறை போயிட்டு வந்துட்டாங்கன்னாலே அவரோட போதனை ஸ்டைலே மாறுது. அவ்வளவு தூரம் பெரிய ஊழியர்களை கூட பல போதனைகள் அவர்களை என்ன செய்கிறது, கவர் பண்ணி இழுத்துருது. பிரைஸ் தி லார்ட். அப்போது விசுவாசிகளை இழுப்பது சாதாரணமான காரியம், அது ஈஸியாக வஞ்சித்து விடலாம். அல்லேலூயா. இன்று என்னவென்றால் புதிதான வேதாகம கலப்பிட கல்லூரிகள் மலிந்து விட்டது. ஆன்லைனில் ஏராளமான அவர்களிடத்தில் நாம் இப்பொழுது கேட்டால் என்னங்க இப்போ பைபிளில் இருக்கிற இந்த கருத்துக்கும் அதுக்கு மாறுபாடாக இருக்குன்னு கேட்டுட்டா, இது வந்து கிரேக்கு ஒரிஜினல் ஹிப்ரூலேருந்து இப்போ டைரக்டாக என்ன செய்ததான், அது இந்த கருத்து மொழியாக்கம் பண்ணி வந்ததாக்கும். டைரக்டாக ஹீப்ரூவிலிருந்தும் கிரேக்கு இதிலிருந்தும் வந்ததான மொழியாக்கம், இதுதான் உண்மைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த ஹீப்ரு இதில் இருக்கிற பைபிளையே எதிலேருந்து மொழியாக்கம் பண்ணதான், எபிரே கிரேக்கிலிருந்து மொழியாக்கம் பண்ணதான். அப்போ அன்று அவர்களுக்கு தென்படாத விளக்கமாக இன்னும் உனக்கு வருது. இதான் விஷயம். அல்லேலூயா. அன்றுள்ளதான வேத ஆராய்ச்சிகளும் வேத பண்டிதர்களும் ஆவிக்குரிய நிலையில் தரமாக இருந்தார்கள். அன்று ஆவியானவர் அனுமதித்ததை அவர்கள் நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்று உலக அறிவின் அடிப்படையில் புதிய விளக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதை கற்றுக்கொள்வதாலும் இதை படிப்பதாலும் பேசலாம். அல்லேலூயா. இதை கற்றுக்கொள்வதாலும் இதை படிப்பதாலும் என்ன ஆகிறது என்றால் அந்த சிந்தனை பகுதி என்ன செய்கிறது, குழம்பி விடுகிறது. அந்த உலக அறிவை இப்போ எங்கே புகுத்துறாங்க, வேதத்தில் கொண்டு இணைத்து அந்நிய பாஷையும் பேசுவாங்க, எல்லாம் நடக்கும். அது ஒரு கேட்குறதுக்கு ஒரு போதனை ஸ்டைல் சில ஆவிக்குரிய தரத்தை விரும்பாத விசுவாசிகளுக்கு பிடிக்கும். அந்த உலக அறிவோடு கலந்த வேத அறிவு வந்துவிடும். அப்ப இதில் உலக அறிவும் வேத அறிவும் எங்கு கிடக்கிறது என்பதை தேடி பிடிக்க முடியாது. மிக்சிங் பெரிய தப்பாக அதெல்லாம் உபதேசத்தை கலப்பிடமாக்குவது, புரட்டுவது. ஆமென். ஜனங்களுக்காக, ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக தங்களுடைய படிப்பறிவை வைத்து தனக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லி அங்கே நின்று போதிக்கிறது. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைய காலம் அது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தோத்திரம், எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். பவுல் பிரைஸ் தி லார்ட் படிப்பறிவு உள்ளவன். ஆமென். வேத ஆராய்ச்சியாளர்கள் வேதப்படி சொல்ல அன்றைய காலத்தில் உள்ள PhD அந்த பட்டம் இன்றைய காலத்துக்கு ஒப்பிட்டால் அந்த படிப்பு படித்த நபர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த நபர் நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்த மனுஷன். வேதத்தின் பழைய ஏற்பாட்டின் பகுதிகள் மோசேயின் நியாய பிரமாணத்தை கற்று தேறின ஒரு யூதன். அல்லேலூயா. அவனை
பிடிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவனுடைய அறிவு என்ன சொல்லுகிறது? உலக ஞானம், அவன் கற்றுக்கொண்ட அறிவு என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எல்லாருமே நம்முடைய மதத்துக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அங்கு போதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் ஆமென், அந்த ஞானம் நிறைந்தவனை, அந்த அறிவாளியை கர்த்தர் பிடித்தார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பிடித்த பிறகு வேதம் என்ன சொல்கிறது? அதாவது பாருங்கள், அதில் ஒரு வசனம் இருக்கிறது. அதனுடைய 2 பேதுரு 1வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே என்று சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ உலகத்தில் உள்ள அறிவினால் கற்றுக்கொள்ளல்ல. ஹல்லேலூயா. தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. ஆமென். அவர் தான் பிலிப்பியர்ல சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஹல்லேலூயா எனக்கு லாபமாய் இருந்தவர்களை நஷ்டமாய் விட்டேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஒரு கிறிஸ்தவனாய் வாழலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை அறிவது என்பது வேறு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துடுறாங்க. சொல்லுவாங்க பாரம்பரிய கிறிஸ்தவன், பாஸ்டருக்கு மகன், இத்தனை வருஷமான கிறிஸ்தவன், இத்தனை தலைமுறைய கிறிஸ்தவன் சொல்லுவாங்க. அது உண்மை. அல்லேலூயா. ஆனால் உனக்கு ஆண்டவரை தெரியுமா? இயேசுவை உனக்கு எவ்வளவு தெரியும்? என்ன தெரியும்? இயேசுவை குறித்து என்ன அறிவு இருக்கிறது? இன்றைய காலத்தில் இருக்கிற வேதத்தின் அடிப்படையில் உள்ள அநேக உபதேச காரியங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவன் சொல்லுகிறவர்களுக்கு நாம் போதித்தால் அவர்களுக்கு புதுசா இருக்கு. காரணம் என்ன? அந்த ஏரியாவில் அவர்கள் கிறிஸ்துவை அறியவில்லை, வளரவில்லை. அவர்கள் அறிவெல்லாம் எங்கே இருக்கு? மூளை அறிவு. ஆமென். உலக அறிவு. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம படிப்பு இருக்கலாம், திறமை இருக்கலாம், பட்டம் எடுத்திருக்கலாம், ஞானம் இருக்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஞானத்தை மட்டும் வைத்து ஆண்டவரை அறிய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருபோது அறிய முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஆண்டவராகிய இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு போதகர் உண்டு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அதானே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி. ஆமென். உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் என்று சொல்லுகிறார். தலைச்சீரா என்றார். அல்லேலூயா. உலக அறிவை, மூளை அறிவை என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தாமல் அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரால் உள்ள ஒரு அறிவை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்பதாக நம்ம அதான் பார்த்தோம். 2வது அதிகாரத்தை கொண்டு வருதில்லை. உங்கள் விசுவாசம் அவசரம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என்ன சொல்லிட்டு அடுத்தது என் பேச்சும், எவ்வளோ அழகா சொல்ல, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப நயவசனம் என்றாலே எந்த ஞானம்? உலக ஞானம், மனுஷன். அப்படி என்றால் மக்களை என்ன செய்வது? கவர் பண்ணுவது. அவர்களை நான் நேரமாக சொன்னேன், இந்த காலத்தில் உள்ள யூத்துக்கள் எல்லாம் நம்ம இப்படியே டைரக்டாக பேசினா, சத்தியத்தை பேசினா எந்த ஒரு யூத்தையும் கவர் பண்ண முடியாது. அப்போ அவரோட நோக்கம் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதில்லை, மதத்தில் கொண்டு வருவது. அல்லேலூயா. எதில் கொண்டு வருவது? மதத்தில் கொண்டு வருவது, கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதில்லை. ஆமென். அப்படி என்றால் அன்று அல்லேலூயா ஆண்டவர் இயேசு பேசும்போது பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம கடைசில மத்தேயு நம்ம பார்த்தோம். என்னது? அவர்கள் கண்கள் இருந்தும் காணாதவர்களாயும் காதுல கேட்டு உணராதவர்களாக இருக்கும்படி அந்த வசனத்தை வாசிப்போம். ஓமைகளாக. அல்லேலூயா. அந்த ஓமை என்றால் அவர்களுக்கு என்ன செய்ய தெரியாது.
அப்ப தேவன் அவருடைய ரகசியத்தை எல்லாருக்கும் அல்ல, அல்லேலூயா, அவர் மேல் நேசம் வச்சிருக்கிறவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் அநேக காரியங்களை மற்ற ஜனங்களுக்கு புரியல. யோவான் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னார், வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம் நானே. இது உலக அறிவுள்ளவருக்கு புரியுமா? பிரைசலாட். அன்று மோசே வானத்திலிருந்து மன்னா கொடுத்தார். பிரைசலாட். இன்று மெய்யான அப்பம் நானே, பிதாவாகிய தேவன் அனுப்பியிருக்கிற மெய்யான அப்பம் நானே. சொல்லிட்டு சொல்லி என் மாமிசம் புசித்து என் ரத்தம் பானப்பட போகிறார். இப்போது உலக அறிவின்படி சரீரத்துக்குள் இருக்கிற ரத்தம் என்று தான் சிந்திப்பான். ஆனால் ஆவிக்குரிய நிலையில் இதுதான் கர்த்தர் சொல்லுகிற ரகசியம். அல்லேலூயா. அப்போ அதை எழுத்தின்படி மூளை அறிவில் ஒரு மனிதன் படித்தான் என்றால், அல்லேலூயா, அவன் அந்த 6வது அதிகாரத்தை கடைசி பகுதிக்கு நேரம் வரும்போது இதை கேட்ட அநேகர் சீசர்கள் அநேகர் அவரோடு கூட அவரை விட்டு என்ன செய்தார்களாம்? பின்வாங்கி போனார்கள். ஆமென். அந்த வசனத்தை வாசிப்போம். அவருடைய சீசர்கள் அநேகர் நடவாமல் பின்வாங்கி போனாங்க. அல்லேலூயா. அந்த 6 அதிகாரத்தை அப்படியே படிச்சுட்டு தான் தெரியும். அல்லேலூயா. அதில் அநேக பகுதிகளில் அதில் என்னன்னா, அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம் என்னுள்ள நிலையில் அவர் போதித்துக் கொண்டே வருகிறார். அல்லேலூயா. கடைசியில் வரும்போது அநேக சீசர்கள் சொல்லப்பட்டது. சீசர்கள் அநேகர் நடக்கல. சீசர்கள் யாரு? சீசர்கள், அவரை பின்பற்ற வந்தவர்கள். ஆமென். அல்லேலூயா. அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனாங்க. சொல்லிட்டு அடுத்தது நோக்கி அதே அதிகாரத்தில் இது கடினமான உபதேசம், இதை யார் கை கொள்ள முடியும்? நாங்கள் புலம்புறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க முறுமுறுத்துட்டாங்க, அவங்க அநேகர் பின்மாறி போறாங்க. ஆனால் ஆண்டு சொல்றாரு சீசர்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். உடனே பிரதியுத்தரமாக யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உடத்தில் உண்டு என்று சொல்றார். அப்போ அந்த வெளிப்பாடு ஆகிய அந்த அறிவடைந்த கண்கள் திறக்கப்பட்டவன், அல்லேலூயா, ஆண்டவர் பேசுவதை நித்திய ஜீவ வார்த்தையாக எடுக்கிறார். மூளை அறிவுள்ளவன் என்ன செய்கிறார்? இதெல்லாம் யாருங்க அவர் மாமிசத்தை தின்னணுமா எடுக்கணுமா? இதெல்லாம் யாரு கைப்பற்றுவா? இதெல்லாம் நம்ம கூட பின்பற்றி போன செட்டாக பின்பற்றி போன இதாக. அப்போ அந்த ஆண்டவரை இயேசுவை அறிகிற அறிவில் வளருவதென்றால், அல்லேலூயா, சாதாரண அதிகாரத்தை படித்ததுனாலேயோ நான் சின்ன ஒரு கேட்டறிவினாலேயோ அல்ல. அல்லேலூயா. அவர் வேதத்தின் மகத்துவங்களையும் ஆண்டவரை இயேசுவின் ரகசியங்களை குறித்தும், அல்லேலூயா, அறிவதற்கு தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவரே, வேதத்தின் மகத்துவங்களை நான் பார்க்கட்டும். ஆமென். என் கண்களை திறந்தருளும் ஆண்டவர். இதில் நித்திய ஜீவ வார்த்தைகள் அல்லவா இருக்கிறது. ஆமென். இது சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் உண்மை குறித்து அல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் அறிந்து கொள்ள என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி யார் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாஞ்சியோடு ஜெபிக்கிறார்களோ அவருடைய கண்களை கர்த்தர் திறப்பார். அப்பதான் வேத வசனங்கள் படிக்கிறதுக்கும் டேஸ்டா இருக்கும், சத்தியத்தை கேட்கறதுக்கும் டேஸ்டா இருக்கும். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டது. அதான் அங்கே பாருங்க, சுய ஞானம். இதனாலே தேவனை என்ன செய்யாதிருக்க அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற, அல்லேலூயா, அப்போ பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. அப்போ வேதத்தில் படி நாம் பார்க்கிற டைமில், அல்லேலூயா, உலக பிரகாரமான அறிவை வைத்து ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று வருகிற எந்த மனுஷனும் அவரை என்ன செய்ய முடியாது? பின்பற்ற முடியாது.
இப்போ நிக்கதேமு கூட இயேசுவிடத்தில் வேகமாக வரான். எதற்கு வந்தான்? அவர் உண்மையான தேவன், அவர் ரட்சகர், அவர் தான் உண்மையான மேசியா என்றெல்லாம் அவன் நினைத்தெல்லாம் வந்தது. அவர் செய்த அற்புதங்கள், அல்லேலூயா, அவரை கொண்டு தேவன் செய்கிற அற்புதங்களையும் அவருடைய போதனைகளையும் அவன் கேள்விப்பட்டான். அவனுக்குள்ள ஒரு ஆசை, இவரை நான் என்ன செய்யணும், பார்க்கணும். பாருங்க, அதில் அந்த 3 ஒன்றை வாசிகள் இருந்தான். ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, பாருங்க, இவ்வளவு ஒரு அந்த அதிகாரியாகும். அப்ப அந்த காலத்தில் அவன் ஒரு படிப்பறிவு உள்ளவன். ஆமென். அப்ப இயேசுவை வந்து புகழ்கிறான். வாசிப்போம். இராவிட்டால் இந்த அற்புதங்கள் எல்லாம் நான் பார்க்குறேன், கேள்விப்பட, இதெல்லாம் செய்யணும்னா தேவனுடைய அபரிவிதமான வல்லமை இருந்தால் தான் முடியும்னு சொல்லி அவரை பாராட்டுறான். அல்லேலூயா, அவரை புகழ்கிறான். இப்போ நம்ம வரவங்க நிறைய பேர் புகழ்வான். ஆண்டவரே நீர் வல்லமை உள்ள ஆண்டவர், ஆண்டவர் நீர் பரிசுத்தர், ஆண்டவர் சர்வ வல்லவர், ஆண்டவர் என்று நாம் பேசுவதை போல சர்ச்சில் வருஷமாக மாதங்களை வருகிறவர்களும் சொல்லிட்டா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அவன் புகழ்றான். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? இப்போ அவனுக்கு பாருங்க, யூதர்களின் அதிகாரி மட்டுமல்ல, அதில் 7வது வசனம் நினைக்கிறேன், அவன் யாரு? யூதர்களுக்கு போதகன், டீச்சர். நியாயப்பிரமாணத்தை குறித்து என்ன செய்கிறவன்? பழைய ஏற்பாட்டின் போதனைகளை மக்களுக்கு என்ன செய்கிறவன்? போதிக்கிறவன், டீச்சர். அதிகாரி வேற, அல்லேலூயா, போதகன் வேற. ஆமென், ஆமென். அப்போ இவனுக்கு இயேசு யார் என்று என்ன செய்யவில்லை, புரியவில்லை. ஆனால் அவன் எதற்கு வந்தான்? இயேசு செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டு அவரை பார்த்து புகழ வந்தான். பிரைஸ் தி லார்ட். பெரிய ஞானி, அதான் அழகா சொல்லுவான், அவன் அதிகாரி, அவன் யூதர்களுக்குரிய யாரு? போதகன். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவனுக்கு பெரிய மதியம் தான் நினைக்கிறேன். இப்போ பொதுவாக அந்த நாட்களில் இப்போ தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, ஒரு ட்ரெஸ்ஸு, மிலிட்டரியில் இருக்கிற ட்ரெஸ் இருக்குது. யூத முறையின்படி அந்த போதகர்கள் அதில் எந்த அதிகாரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்குரியதான என்னது, ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு. நம்ம அதில் அந்த சில காரியங்களை பார்த்தா தெரியும். ஒரு ராஜாவாக இருந்தால், ஒரு கிங்காக இருந்தால் அவனுக்கு அதுக்குரிய ட்ரெஸ் இருக்கு. மற்றொரு நபர்களுக்கு போகணும், என்னென்ன பொசிஷனில் இருக்கு அவங்களுக்கு. அப்போ இவன், நான் நினைக்கிறேன், அல்லேலூயா, இவன் அதிகாரி, இவன் ஒரு போதகன். பேசுகிறான். இயேசு சந்திக்க வரும்போது அவன் அந்த ஒரு மதிப்போடு கூட தான் வந்திருப்பான். அல்லேலூயா, வந்து இயேசுவை புகழ்கிறான். இப்போ அவன் அறிவின் தேர்ந்தவன், போதகன், ஒரு அதிகாரி என்பது ஆண்டவர் அறிந்தார். அல்லேலூயா. அப்போ இவனை அதிகாரியை அதிகாரிக்கேற்றபடி நடத்தணும்னு நினச்சிருந்தா, வாங்க சார் உட்காருங்க சொல்லாமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு எஸ்ஐ வராரு நம்ம சர்ச்சுக்கு, சாதா ட்ரெஸ்ஸில் வர வச்சுக்கிடுவோமே. இவர் நம்ம இங்குள்ள சப் இன்ஸ்பெக்டராக, அப்படியா, வாங்க சார் வாங்க உட்காரு, அப்படி ரொம்ப இதாக அவருக்கு ஒரு நம்ம டோனிலேயே குரல்லையே அவருக்கு என்ன ஒரு மதிப்பு கொடுத்த மாதிரி பேசுவோம். நம்ம ஒரு வாத்தியார் வந்திருக்குன்னா அவருக்கு ஏற்றபடி பேசுவோம். ஒரு ஏழை ஆள் இருக்கிறாங்க, ஏழையாக ஒரு நபர் வந்திருக்கிறாங்கன்னா சரி, அவங்கள்ட்ட பொதுவாக ஞானமாக பேசாமல் இருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, அல்லது அதை அந்த புரிந்து கொள்ளும் திறன் இல்லைன்னு உங்களுக்கு நிலைமையிலையும் பேசிடுவோம். நம்ம அந்தந்த நபர்களுடைய படிப்புக்கும் பொசிஷனுக்கும் தகுந்தபடி அவரில் நம்ம என்ன செய்கிறோம், பார்ப்போம், பேசுவோம், மதிப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இல்லை நம்ம அப்படி கொடுக்கலன்னா புதுசாக ஒரு அதிகாரி வராங்கன்னா, நான் எவ்வளோ பெரிய அதிகாரி தெரியுமா, என்னை மதிக்கவே இல்லை. சில சபைகளில் கூட அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம இங்கே தான் பரவாயில்ல, எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லி இன்னும் நிறைய மாற வேண்டியிருக்கு. ஆனாலும் எவ்வளோ பரவாயில்ல. எங்கள் ஊரில்
வேறு சில இடங்கள் சென்னை மற்ற பல இடங்கள்லாம் சபையில் போனால் அவங்களுக்கு தனி இடம். அப்போது இயேசுவிட்ட வரும்போது என்னாச்சுன்னாக்க, பரவாயில்ல, இவன் ரொம்ப படித்தவன், அதிகாரியாகும், எப்போ அந்த சேரை எடுத்து போட்டு கொடு நேட்டு சீசன் மட்டும் சொல்லலை. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நிற்க வச்சே பேசுகிற ஆளாக. அல்லேலூயா. வேணும்னு தரையில் போய் உட்காருன்னு சொல்லுவார். படித்தவனுக்கு ஒரு கனம் கொடுக்குற தெய்வம் அல்ல. ஆமென். அப்போது மனம் திரும்பினவன் உடனே கிளியர் ஆகிடுவான். மனம் திரும்பலைன்னா எப்பவும் அந்த கனமான இறுதியும் இருந்துகிட்டே இருக்கும். யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, இப்படி ஆகும் அப்படி ஆகும்ல தன்னை பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே. அப்போது இவன் வந்த உடனே ஆண்டு புரிஞ்சு போச்சு, இவன் ஒன்று அதிகாரி, இது ஒன்று போதகன். இவனை கிளியர் பண்ணேன். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குறது என்ன, கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அவனை இருக்கிற நிலைமையே வந்து போகட்டும், அவனுடைய காணிக்கையை உருவிட்டு விட்டுலான்னு பார்க்குறவர்கள். அல்லேலூயா. இவன் இங்கே வந்தவன் அங்கே வரணும். ஆமென். நம்ம ஆண்டுடைய பார்வை அதாகும். ஆமென். இங்க வந்துட்டு போறது அல்ல, எங்க வரணும், அங்க வரணும். ஐயா, நீ அங்க போறதுக்கு கொடுக்கிற போதனை தான் போதனை. சர்ச்சைக்கு வா, வருஷங்களானாலும் அவங்கள கொஞ்சம் காயப்படுத்திடக்கூடாது. ஆமென். பேச்சில் கொஞ்சம் காயப்படுத்திட்டா, பாஸ்டர் பேசிட்டாரு என்ன ஒரு கையை சுற்றுவணும், இன்னும் ஒரு முறை பேசுனா ரெண்டு கை சுற்றுவணும், இன்னும் ஒரு பேசுனா தலையை பிடிச்சி, இந்த மாதிரி சுற்றி சுற்றி இருக்கிற ஆட்கள் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் மொத்தத்தை சுத்தம் எல்லாம் டைட் பண்ணி விட்டுருவார் ஆண்டவர். ஆமென். வந்தவனே, ஆமென், நீ அதிகாரியோ நீ போதகனோ படிப்பாளி அதெல்லாம் முக்கியம், நீ அங்க வரணும் ஐயா. அப்போ அங்க போறதுக்கு தடையா இருக்கிறத கட்டாயம் என்ன செய்யணும், உருக்கி எடுக்கணும். கொழுப்பு ஸ்தோத்திரம். அவன் கொழுப்போட தான் வந்திருப்பான். நான் அதிகாரி. அவங்க இப்போ அரபு தேசத்தில் அங்கே எல்லாம் தலையில் போட்டு இப்படி ஒரு ரவுண்ட் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? தெரியும். அதெல்லாம் பெரிய அவங்க அவங்க என்னமோ ஷேக் என்னமோ சொல்லுவாங்க. அப்போது வந்திருப்பான். ஆண்டவர் பார்த்துருப்பார். ஏன்னா அவன் ஆண்டவரை பார்க்க வரும்போதே தான் யார் என்று தன்னை வெளிப்படுத்துகிற நிலையில் தான் நான் வர்றான். அல்லேலூயா. வந்து நின்றுட்டு அவன், இயேசு நீர் பெரியவர், வல்லவர், நல்லவர், பரிசுத்தர் என்று சொன்ன மாதிரி உம்மோடு கூட தேவன் இல்லாவிட்டால் இந்த அற்புதத்தை செய்ய முடியும்னு இயேசு ஒப்புக்கொண்டான். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த புகழ்ச்சியில் இவனை விட்டா, அல்லேலூயா, நாளைக்கு எங்கே போயிடுவான், நரகத்துக்கு போயிடுவான். இவனை எங்கே கொண்டு வரணும், மேலே வரணும். இவனுடைய ஆத்மா முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? அதுக்கெல்லாம் பதில், ஒரே ஒரு பதில். என்னது? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டான். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்படியான சொல்லி வாசி பாப்பா வசனத்தை. மறுபடியும் பிறவாவிட்டால் காண மாட்டான். எப்பா, நீ என்ன புகழ்வதனால் உன்னுடைய கல்வித்திறன், படிப்புத்திறன், உன்னுடைய பதவித்திறன் எல்லாத்திலும் நின்றுட்டு விட்டு இறங்காம, ஹல்லேலூயா, என்ன நீ புகழ்ந்ததனால் பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்கணும். ஆண்டவர் அவன் பேசுனதுக்கும் இயேசு பேசுனதுக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் கிடையாது. அதில் புரிந்து கொள்ளணும், நம்ம ஆண்டவர் ஒரு ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது என்பதிலேயும் ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதிலேயும் எவ்வளவு கவனமாக இருக்கிறார் தெரியுமா? அந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன செய்யவில்லை, முகதாட்சணியை பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. இவன் பெரிய அதிகாரி அல்லவா, இவனது பட்டன் நம்ம அப்படி பேசிட்டேன்னா எவருமே அவன் வருத்தப்பட்டுருவான். வருத்தப்படுறது முக்கியம் அல்ல. ஹல்லேலூயா. பரலோகத்தை இழந்துடக்கூடாது முக்கியம். ஆமென். அவன் உலக அறிவில் வந்து ஊறி போய் வந்திருக்கிறான். உலக அறிவின் அடிப்படையில் போதகனாக இருக்கிறான். ஆமென். ஆண்டவர் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டான், அல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே கட்டாயமாய் சொல்றேன்.
அப்படின்னா ஒரு முறை சொல்லிட்டு விட்டாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. உண்மையாகவே சொல்றேன்டா. இவனுக்கு இப்போ மொத்தமாக மூளையே குழம்பி போச்சு. ஒரே அடி. ஆமே. அவன் அறிவெல்லாம் எங்கே இறங்குது? கீழே இறங்கு. இந்த இடத்துல நம்ம பருப்பு. ஏன்னா ஆண்டவர் அவனுடைய உள்ளான மனுஷன் நஷ்டப்பட்டு விட பாருங்க. அந்த ஐஸ்வர்யமான பார்த்தவங்க சொல்றாரு. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் ஏராளம் விளைந்தது. ஆமென். அவன் சந்தோஷப்பட்டான். இப்போ நம்ம இப்போ ஐஸ்வர்யம் நமக்கு வந்துச்சு, தானியம் வளர்ந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப துக்கமா இல்லை. உடனே இப்போ ஒரு 10 ஒரு ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்க, அதில் ஒரு 25 மூட்டை சோளம் வந்ததுன்னா உனக்கு என்ன துக்கமாக இருக்குமோ? சரி, 25 மூட்டை வந்து விட்டது, என்ன செய்வதுன்னு இருப்பியா? இல்லை, மூட்டை பெருக இந்த சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும். டெய்லி பார்ப்போம் மூட்டையெல்லாம் கரெக்டாக இருக்கான். அல்லேலூயா. அவன் எல்லாம் தானியம் விளைஞ்ச உடனே அவனுக்கு ஒரே கவலை ஆகி போச்சு. என்ன செய்கிறது? எனக்கு இந்த தானியத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை என்ன சொல்லிட்டு அவனே பதில் கொடுக்குறான். ஒன்று செய்வேன், பிரைஸ் தி லார்ட், என்னுடைய களஞ்சியத்தை இடித்து பெருசாக்குவேன், அதில் இந்த தானியத்தை எல்லாம் சேர்த்து வைப்பேன். என் ஆத்துமாவே, நீ அநேக வருஷங்களுக்கு புசித்து எப்படி இரு, பூரிப்பாக இரு. அப்போது தன் ஆத்மாவை பார்த்தே பேசலாம் மகிழ்ச்சி அப்படின்னா. சிலவங்க கண்ணாடியில் பார்த்து நீ தாண்டா ஜான்ஸா நடிச்சோம். கண்ணாடியை பார்த்து நீ தான் என்ன கௌரவமாக பேசுகிற மாதிரி இவனை பார்த்தே இவன் படுத்துட்டு பேசுகிறான். என் ஆத்மாவே, நீ அநேக வருஷங்கள் எப்படி இரு, புசித்து எப்படி இரு, பூரிப்பாயிரு. அதில் ஒரு மகிழ்ச்சி. அநேகருக்கு தன்னை பார்த்தே கண்ணாடியில் பார்த்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இல்லையா? ஸ்தோத்திரம். இவன் அதே மாதிரியே சொல்கிறான். தாராளம் விளைஞ்சிட்டு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு, ஆத்மாவே அநேக வருஷங்கள் என்ன செய், புசித்து எப்படி, குடித்து எப்படி, பூரிப்பாயிரு. உண்மையிலேயே அந்த சொன்ன உடன் இப்போ அவன் தானியம் விளைஞ்சது அவனுக்கு தானே. இல்லையா? ஆமாம், எனக்கு தானே விளைஞ்சி, இவருக்கு என்ன கோவம் இப்படி சொன்ன மாதிரி. ஆண்டவருக்கு என் மேலே பொறாமையா அப்படி சொன்ன மாதிரி. நான் தானே நல்லா நான் சம்பாதிச்சேன். அங்கே ஒரு ஆள் சொன்ன மாதிரி, நாங்கள் ராத்திரி பகலாம் உழைச்சி நாங்கள் சம்பாதிச்சது ஆண்டவராக கொடுத்தாரு. எப்படி ராத்திரி பகலாம் நாங்கள் உழைச்சி தான் சம்பாதிச்சோம், ஆண்டவராக கொடுத்தாரு இன்னும் சொல்லிட்டோம். அப்படி இப்போ ஆளையே காணோம், ஏரியாவிலே இல்லை. வரும்ப பிச்சை பாத்திரத்தோடு வந்தாங்க. அவங்க அழுகிற அழுகையை பார்த்து நமக்கும் அழுது ஜெபம் பண்ணி, சரி அப்போ பெரிய ஒரு மீன் யோனாவை முழுங்கின மாதிரி ஒரு பெரிய தூண்டில் பெரிய மீன் கிடச்சிருக்கு. அப்பா பாதுகாக்கிற மீன், தோத்திரம். எங்கே யோனாவை என்ன செய்தான்? பாதுகாத்து. அதுபோல் அப்பா வந்த மீன் பெரிய மீன், பாதுகாக்கிற மீன் என்று நம்ம நினச்சி, நினைப்பு அப்படி இல்லாமல் இருந்தாலும் நம்ம அப்படி போட்டுக்கிட வேண்டிய, வேறு வழி இல்லையே. அந்த ஆத்மாவை ரட்சிக்கப்பட்ட நல்லா இருக்க வேண்டும். ஜோம் பண்ணி எடுத்து அற்புதம் செய்து கர்த்தர் விடுதலை கொடுத்து என்னென்ன லெவலில் அவங்க இருந்தாங்களோ எல்லாத்திலையும் கர்த்தர் தூக்கி உயர்த்தினார். அல்லேலூயா. என்ன காரியம் தெரியுமா? ஒரு குடிசை வீட்டில் இருந்த நபர் தனியாக ஒரு 5-6 சென்ட் இடம் மெயினில் வாங்கிட்டான். அது மட்டுமா, ஒரு வீடும் ரோட் பாயிண்டில் வாங்கிட்டான். இது வாங்க இங்கே வரதை ஸ்லோவாகிட்டான். நமக்கு பெரிய வருத்தம். என்ன பண்ணாடா, இவங்கள நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணோம். நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போதெல்லாம் அந்த பேரை எழுதி ஜெபம் பண்ணுறது, நம்ம ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டெடுத்து கர்த்தர் இந்த லெவலில் கொண்டு வந்திருக்கிறாரு. சர்ச்சுக்கு வரலையே, அப்போ இவங்களை அனுப்பி விடுறது. எப்பா போய் பாருங்கள், இன்னார் வரல, வர சொல்லுங்கள், நடி சொல்லி ரொம்ப உற்சாகம் வந்தவங்க. 2 நாள் மீட்டிங் வந்துடுவாங்க, எவ்வளோ உற்சாகம். கடைசியில் பார்த்தா போனவங்களுக்கு ரொம்ப டயர்டாகி போச்சு. திடீர்னு ஒரு நாள் போய், ஆண்டவரில் உங்களை எல்லாம் இவ்வளோ தூரம் உயர்த்தினார். ஏன்னா வேறு வழி இல்லையே, பேசி தானே ஆகணும். இவ்வளோ தூரம் நீங்கள் இருக்குது, காரணமே ஆண்டவர் இல்லை. ஆண்டவரை மறக்கலாமா?
ஞாயிற்றுக்கிழமையாவது ஆராதனை வாங்க, அப்படி கெஞ்சிற மாதிரி ஆகி போச்சு. சில விசுவாசிகிட்ட போய், சிஸ்டர் ஆண்டவர் தானே உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாரு, ஞாயிற்றுக்கிழமையாவது வாங்க சிஸ்டர்னு பிச்சைக்கார மாதிரி கூலிக்காரன் சொல்ல வேண்டிய விசுவாசிக்கிட்ட. பிரதர், தம்பி, ஒன்று ஆண்டவரில் உயிரோடு வச்சு உலகம் நடத்துகிறேன், ஞாயிற்றுக்கிழமையாவா வீட்டில் கேட்குற மாதிரி இருக்குது. இவங்க கேட்டால் ஆண்டவரை எங்களை ஆசீர்வதித்தார். ராத்திரி பால தூக்கம் இல்லாமல் நாங்கள் என்ன செய்தோம், பாடுபட்டதுனாலே நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இவங்க இதை போகாத, என்ன போகண்டாம், அவங்க ராத்திரி பாரு உழைச்சில சம்பாதிச்சாங்க, விடு வரண்டாங்க. உடனே இவங்க இப்படி சொன்னோன்னா அவங்க ரூட்டு வேறு ரூட்டு மாற்றினாங்க. ரூட்டு எங்கே நீங்கள் வேறு ஒரு இவங்க தான் போகணுமா, அங்கே வேறு சர்ச் இல்லையா, சரி போ, என்ன பண்ணுறது, அவ்வளோதான். உனக்கு சர்ச்சை பற்றியும் வேதத்தை பற்றியும் தெரிஞ்சது, தோற்று நம்ம விட்டுட்டோம். சரி போ, நீ நல்ல இப்போ பருவத்தில் வந்தால் சரி. கடைசியில் ஹோட்டலாக என்ன ஆகி போச்சு, அந்த தொழிலே நின்று போச்சு, அவ்வளோதான். இப்போ ராத்திரி பகல சம்பாதி பார்ப்போம். தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னா நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அல்லேலூயா. சரி, இவன் சம்பாதித்தா தன்னை பார்த்து சொல்லி சந்தோஷம் அடைகிறான். அவன் நினைச்சு சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், அல்லேலூயா அல்லேலூயா. என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவர்? அவனு என்ன பேர் என்ன இல்லை, அவனு பேர் என்னன்னு பைபிள்ல இல்லை. ஆனா ஆண்டவர் போட்ட பேர் என்ன, மதிகேடனே. அப்போ உலக செல்வம், உலக உயர்வு எல்லாம் தேவனுக்கு முன்பதா என்ன, ஒன்றுமில்லை என்பதாக. மதிகேடனே, இந்த ராத்திரி என்னது, நீ அநேக ஆண்டுன்னு சொல்லிட்ட, கணக்கு போட்ட, ஆனா ஆண்டு ஒன்று கொடுக்கிற நேரம் இந்த ராத்திரி. நீ சொல்லுவது எத்தனை வருஷம், அநேக ஆண்டு. ஆண்டு சொல்றாரு, டேய் மதிகேடா, இந்த ராத்திரி உன்னுடைய ஜீவன், உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்ததெல்லாம் பார்த்தீங்களா? அப்போ உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு என்ன இருந்தாலும் அது அவனுக்கு என்ன இல்லை, ஜீவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவனுக்கு அந்த செல்வத்தினுடைய ஒரு மமதை. இங்கு வருகிற இயேசுவிடத்தில் வருகிற நிக்கதேமுக்கு தன்னுடைய பதவி படிப்பில் ஒரு மமதை. அல்லேலூயா. அந்த பஸ்ல வரும்போது அப்படியே வந்திருப்பான். ஆண்டவர் அவன் புகழ்றவரை அமைதியா இருந்தார். ஆமென். ஒருவனோடு கூட தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய முடியாது, அற்புதங்களை செய்ய முடியாது. என்ன இயேசுவை போஇருந்தார். புகழ்கிறவர் அமைதியாக இருந்துட்டு, புகழ்ந்து முடிந்த உடனே ஒருவன் மறுபடியும் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே சொல்கிறான். அவனுடைய எல்லா அறிவும் திறமையும் எல்லாம் என்ன ஆகி போச்சு, குழம்பி போச்சு. உடனேயாக அவன் கேட்குறான், ஒருவன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி ரெண்டாம் தரம் தாயின் வயிற்றில் பிரவேசித்து பிறப்பா கூடுமோ என்று கேட்குறான். எப்படி பிறக்க முடியும்? பார்த்தீங்கன்னா இதாக்கம் உலக அறிவு. நான் தான் இங்கே வாசித்தோம். எப்படி தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியவில்லை, அறியாதிருக்கையில் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உலக அறிவு, உலக ஞானம், உலக பட்டத்தை வைத்து தேவனை என்ன செய்ய முடியும், அறிய முடியாது. பைபிளை படிக்கலாம், அல்லேலூயா. புஸ்தகங்களை படிக்கிறது போல, ஸ்கூல் புஸ்தகம் எல்லா அந்த சரித்திர புஸ்தகங்களை படிக்கிறது போல பைபிளை படிக்கலாம், அல்லேலூயா. வேதத்தை குறித்த படித்த அறிவு நமக்கு இருக்கலாம், அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய தேவனை குறித்த ஒரு அறிவு அதில் நம்ம அடைய முடியும், மூளை அறிவு. உடனே பாருங்க, அவன் அப்படி கேட்குறான் பாருங்க. என்னென்னு கேட்குறான்? ஒருவன் முதிர் வயதாக இருக்கையில் ரெண்டாம் தரம் பிறக்கக்கூடுமோ? ஜலத்தினாலும் ஆவி. பாருங்க, அப்போ அவன் தன்னுடைய அறிவின் அடிப்படையில் இயேசுவிடத்தில் பேசுகிறான். அவனுடைய உலக அறிவு. ஆமென், ஆமென். ஆனா இயேசு
ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லிட்டு அடுத்த வசனம். அப்போ அவனை புரிய வைக்கிறார். இப்போ அவன் சுத்தமாக சொல்லும். ஃபஸ்ட்டில் மறுபடியும் பிறக்கணும் சொன்னோன்னா அவனுக்கு மொத்தமாக டிஸ்டர்ப் ஆகிட்டான். இப்படி தானே வந்ததே தப்பாக போச்சு. போட்டு இயேசு சந்திக்க வந்ததே தப்பாக போச்சு. வந்திருக்கக்கூடாது. நம்ம மதிப்பு மரியாதையெல்லாம் இங்கே வந்து வித்துட்டோம். ஏன்? அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில் மூச்சு நின்று போச்சு. அவனுடைய அந்த அதிகாரி, அந்த போதகன், டீச்சர் என்றதான அந்த அந்த என்னது நினைப்பு என்ன ஆயிடுச்சு? ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இப்போ இவனை இப்படி அறகுறையாக விட்டால் சரியா இருக்குமா? அங்கேயும் இல்லை இங்கேயும் இடையில நிற்பான் சோத்திரம். இப்போ இவனை, அதாவது ஒருவனை முழுமையாக மாற்றிடும். ஆண்டவர் கிட்ட அறிய வச்சிடணும். அதான் விஷயம். அவன் கேட்டான், சொல்லிவிட பிறகு ரெண்டாவது இப்படி பிறக்க முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, முதல் வயதாருக்கு இப்படி ரெண்டாவது தாயின் வயதில் பிரவேசித்து ரெண்டாவது பிறக்கக்கூடுமா என்று சொல்லிட்டு விட்டுருந்தா விட்டுட்டு, சரி அதுக்கு ஒரு பதில் அடுத்த கொடுக்குறாரு. ஒரு ஜலத்தினாலும் ஆவியினால் புறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக இவனை சொல்கிறேன். நான் இதோடு விட்டுருக்கலாம். இதோட அவன் யோசித்தே செத்துருப்பான். நினச்சி சொல்லு, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். சோத்திரம். அப்போ இவன் அப்படி செத்தாக எங்கே போயிடுவான்? நரகத்துக்கு போயிடுவான். இவனை எங்கே விடக்கூடாது? நரகத்துக்கு விடக்கூடாது. வந்து மாட்டிட்டான் மலையில். அல்லேலூயா. இந்த படிப்பாளியை கிளியர் பண்ணி படித்து கொடுத்து அனுப்பணும். ஆமென். அல்லேலூயா. அதான் விஷயம். அடுத்தது சொல்கிறாரு, அவனுக்கு கொஞ்சம் புரிகிற அளவில், மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாக இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். இப்போ அவனுக்கு புரிஞ்சிருக்குமா? ஆமாம். இனி இதுக்கு மேல் வழக்கம் ஆண்டவர் கொடுத்து பிரசவம் பண்ணிகிட்டு இருப்பார். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு? காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலிருந்து வீசுகிறது, கேட்கிறாய், தெரியாது, எவனும் அப்படியே இருக்கிறான். இதில் நல்ல கவனிங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். மறுபடியும் பிறத்தல். ஆமென். ஆமென். ஜலத்தில் ஆவியில் பிறத்தல். ஆமென். மாமிசத்தில் பிறப்பது ஆவியில் பிறப்பது. ஆமென். ஆவியினால் என்ன செய்யப்படுவது? நடத்தப்படுவது. அதில் எல்லாத்தையும் அடக்கிட்டார். ஆமென். ஆவியினால் நடத்தப்படுவது வரையில் கொண்டு விட்டுட்டார். பரலோகத்தையும் அதுக்குள்ளே வச்சுட்டார். அல்லேலூயா. இனி இப்போ அவன் அறியணுன்னா, இதுக்கு மேலே அவன் அறியணுன்னா இயேசுவை என்ன செய்யணும்? பின்பற்றணும். ஆமென். பாருங்க, ஒரு அறிவில் தேர்ந்த ஒரு மனுஷனாய், ஒரு அதிகாரம் படைத்த ஒரு மனிதனாய் வந்தவன். அல்லேலூயா. ஆமென். அவன் நார்மலாய் வாழும்போது நான் அதிகாரி, நான் அறிவு படைத்தவன் ஒரே ஒரு சிந்தையோடு தான் ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவன் பேச்சிலையும் நான் யார் தெரியுமா என்று கேட்டிருப்பான். அவன் கூட யாராவது வந்தான், வா மெதுவாக பேசுறதா வாராரு அவர் யாரு? அடுத்த வசனம் வாசி. இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தும் அறியாமல் இருக்கிறாயா என்று கேட்டார். பார்த்தீங்களா? அப்போ அவனுடைய படிப்பறிவு என்ன? ஒன்றுமில்லை என்று ஒரு தட்டி விட்டார். நம்ம நேரம் தாக்குற மாதிரி தாக்க மாட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்றோம். ஹல்லேலூயா. ஒரு ஞானமான பதில் கொடுத்தார். நீ இஸ்ரவேலின் போதகனாக இருந்தும் இது உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? இது இப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த ஆண்டவர் பேசின ஒரு 4 வசனத்திலேயே ஆமென்
தான் அதிகாரி என்ற ஒரு நினைப்பும் மறந்துட்டான், தான் படித்தவன் என்ற ஒரு அறிவையும் மறந்துட்டான். இப்போ அவனுடைய சிந்தை பூரா எது? நான் படித்ததல்ல அறிவு. ஹல்லேலூயா. இயேசு சொன்னதை அறிவதே அறிவு. இவ்வளோ அதில் இருந்து பாருங்க, கடைசியில் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு பேசலாம். அந்த டைமில் அங்கே வாழலாம். ஹல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து பார்த்தா அவன் யாரா மாறிட்டான்? தேவனுடையவனாக மாறிவிட்டான். அப்போ ஒரு உலக ஞானத்தையோ உலகத்தில் உள்ள ஒன்றை வைத்தோ தான் கிறிஸ்துவுக்குள் அறியணும் என்று அதான ஒரு அறிவு ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. ஆமென். அந்த படிப்பறிவோ மற்ற எந்த திறமைகளும் தேவனை அறிகிற அறிவுக்கு பயன்படாது. அந்த உலக அறிவை வைத்து இயேசுவை நான் சிந்திக்காமல் ஆவியானுடைய உதவியோடு வேத வசனத்தின் அடிப்படையில் நான் சிந்திக்கும் போது ஹல்லேலூயா, ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அப்போ கிறிஸ்துவை நாம் பின்பற்ற, அதான் சொல்ல மனுஷ ஞானத்துக்குரியதான் இராதபடிக்கு பாருங்க, தான் உங்கள் விசுவாசம் மனுஷ ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலம். மனுஷ ஞானம் அல்ல விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இப்போ பேசுகிற ஒரு காரியங்களை மனுஷன் கேட்குறான், அப்படியா கேட்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவான், அதான் மனுஷன் ஞானம். ஆமென். ஆனால் தேவ பலம் அப்படி சொல்லி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. இப்போ நய வசனம் ஒவ்வொருத்தருக்கு ஏற்றபடி பேசி அவர்களை கவர் பண்ணுவது. படித்தவனுக்கு அதாவது யூத்துகளை ஒரு டெக்னிக். ஆமென். என்ன டெக்னிக் பயன்படுத்தினாலும் அவன் மறுபடியும் பிறலாம் விட்டான். ஹல்லேலூயா. மறுபடியும் பிறக்கணும்னா ஆமென், கர்த்தருடைய வார்த்தை கடந்து போக வேண்டும். மதம் மாறுவான், மனம் மாற மாட்டான். இப்போது எமோஷனல் சில டான்ஸு அது இதுன்னுட்டெல்லாம் ஒரு மக்களை கலகலப்பாக்கி கதைகளை விட்டு ஜாலியாக பேசி அப்படி இப்படிலாம் பண்ணும்போது மக்களுக்குள்ளே என்ன வந்துடும்? இப்போது ஒரு நாடக இடத்துல போகும்போது நல்லா இருக்குன்னா ரசிச்சு ரொம்ப நல்லா இருந்தில்ல என்று சொல்கிறது மாதிரி சபைகள் எல்லாம் என்னமா மாறி வச்சு ஒரு பொழுதுபோக்கு இடமாய் மாறி, நாடக மேடை மாதிரி. அதனால் வாலிபர்கள் எல்லாம் அதற்கு நேரம் என்ன செய்யப்படாங்க? இழுக்கப்படுறாங்க. அங்கே பாடுவது ஆண்டு இயேசுவை பற்றி சொல்லுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. அதில் என்ன செய்கிறாங்க? எமோஷனில் ஒரு மைண்டு ஃப்ரீ ஆகுது, ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்போ அந்த பொழுதுபோக்குக்காகவே அவன் எங்கே தேடி போகிறாங்க? போட்டி இருக்கு. கலை நிகழ்ச்சிகளில் போகும்போது டைம் பாஸிங் இருக்கும், மைண்டு ஃப்ரீ ஆகும், நம்ம எல்லா குழப்பம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நேரம் தள்ளப்படுகிறான். ஆனால் மறுபடியும் புறத்தல் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையில் அந்த உலக ஞானத்தால் வந்து அவரை உதட்டளவில் புகழ்வதற்கு வந்தவனே ஆமென், உள்ளான நிலையிலே அவன் சிந்தித்து மனம் திரும்புவதற்கு ஏதுவன் நிலையில் கர்த்தர் அவனை அனுப்பிவிட்டார். ஆமென். அதனால அதான் சொல்கிறப்போ இந்த தலைச்சீரா, அதாவது தலைக்கவசம் என்று சொல்லும்போது உலக அறிவுக்கு மூளை விழுந்து விடாதபடி, கல்வி அறிவு, கல்வி தேவை. அல்லேலூயா. அதை வைத்து ஆண்டவர் அறிய முடியாது. கர்த்தர் கல்வி கொடுக்கிறார் என்றால் கர்த்தருடைய காரியங்களை அறிந்து ஆவியானுடைய உதவியோடு கர்த்தருக்கு வாழவும் கர்த்தரை நாம் போதிப்பதற்கு தான் நமக்கு கர்த்தர் கல்வி அறிவு கொடுக்கிறார், தேவனுக்கு பயன்படுத்த. அல்லேலூயா. அப்போ அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். உலக சிந்தை அறிவின் அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையோ ஒரு போதகனோ இருக்கக்கூடாது. அப்போ சத்துரு என்ன செய்வான்? உலக அறிவை உள்ள புகழ்த்துவான், உலக ஞானத்தை அவனுக்குள்ள நோண்டி விடுவான், படித்தவன் ஆனதுனால். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, ஞானிகளை என்ன செய்ய? வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்தில் என்ன செய்யறார்? பயிற்சியமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்ப ஞானி, உலக பிரகாரமான ஞானி என்று
நினைத்து தன்னை ஞானி என்று நினைத்து கொண்டிருக்கிறவனை அல்லேலூயா என்ன செய்வதற்கு வெட்கப்படுத்தி என் ஞானம் பிரயோஜனமற்றது, நான் கற்றிருப்பது பிரயோஜனமற்றது, அல்லேலூயா என் பட்டம் பிரயோஜனமற்றது, ஆமென், இதை வைத்து நான் தேவனை அறிய முடியாது என்று அவனை புரிய வைப்பதற்காய் கர்த்தர் அவர்களால் எல்லாம் தெரியாதவங்க, படிப்பு இல்லாதவன், ஏழை, அவன் ஒன்றும் இல்லாதவன்னு அற்பமாய் பைத்தியக்காரனாய் எண்ணப்படுகிற நபரை கொண்டு அல்லேலூயா ஞானி என்று நினைக்கிறவனை கர்த்தர் என்ன செய்ய வெட்கப்படுத்துகிறார். அதான் விஷயம். அதில் பாருங்க, அதில் ஒரு வசனம் அதில் வரும், 29 வசனம் வாசிக்க பார்ப்போம். மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஆமென். அதான் சொன்னேன், நிக்கதேமு அதிகாரியும் போதகனுமானவன், அல்லேலூயா ஆமென், அவனை உன் பதவியும் உன் படிப்பும் ஒன்றுமில்லை என்று சொல்லி 0 ஆக்கி அல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்கிற அளவில் கர்த்தர் அவனை அனுப்பிவிட்டார். செல்வத்தால் கொதித்து போய் இருந்திருந்த மனுஷன் அவன் ஐஸ்வர்யத்தால் அல்லேலூயா அவனுடைய திட்டங்கள் எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒரு ராத்திரி என்று ஃபுல் ஸ்டாப் வச்சு ஆண்டவர் அல்லேலூயா மனிதனுடைய அறிவுகளை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆமென், நான் தெரிந்தவன் என்று நினைக்க விடாமல், ஆமென், அவன் தெரியாதவன் என்று கர்த்தர் ஆக்குகிறார். ஆமென். அதான் பாருங்க, அதுல மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்ட. அப்போ எந்த மனிதனும் தன்னை எல்லாம் தெரியும் என்று நினைக்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். தன்னை தாழ்த்துகிறவன் எவன் அவன் நினைச்சு விட உயர்த்தப்படுகிறார். அப்போ தனக்கு அறிவுகள் இருந்தாலும் திறமைகள் இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் அல்லேலூயா தேவனை முன்பதாக ஆண்டவரே இவைகள் ஒன்றுமில்லைப்பா, உண்மை அறிவதற்கு இது ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே நீரே எனக்கு வெளிப்படுத்தி தர வேண்டும் என்று கர்த்தர் சமூகத்தில் ஒரு நபர் சரண்டரானா அல்லேலூயா அவனை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு யூதாவின் ராஜா என்று அவரை சொல்லப்பட்ட பைபிள். அப்போ ராஜா பிறக்கிறார்னா அல்லேலூயா எங்கே பிறப்பார்? அரண்மனையாக பிறப்பார். அப்போ அரண்மனையில் இயேசு பிறந்திருந்தால் இயேசு என்று ராஜாக்களுக்கெல்லாம் தெய்வமாக மாறியிருப்பார். ஆமென். நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது சொல்லுங்க, நம்ம யாரும் தொழுது கொள்ள முடியாது. எங்க ஆண்டவர் நீ எதுக்காருட போடா அவனை இவனை படிப்பறிவு இல்லாதவனை புறஜாதியானே பைத்தியக்காரனை அப்படியெல்லாம் நம்மளை பேசி ஒதுக்கிடுவாங்க. நம்ம எல்லாம் இயேசு விட்டா வர முடியாது. ஆனால் அல்லேலூயா சத்தமாக சொல்லுவோம், அரண்மனை பிறக்காமல் அல்லேலூயா மாட்டுக்குடியில் ஆமென் முன்னடையில் பிறக்க வைத்தார். ஆமென். எதற்காக? ராஜாக்கள் இறங்கி வருவதற்காக. இப்ப ராஜாக்கள் என்றும் உயர்ந்தவர் என்ற தாழ்ந்த வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் முட்டி போடுற அளவில் கர்த்தர் வைச்சார். அப்போ ராஜாக்களை இறங்கி வர வைக்கணும். என்ன அல்லேலூயா அவர் ராஜா அரண்மனையில் இல்லை. ஆமென். அவர் கீழே வரும், தம்மை தாமே அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா அப்ப தம்மை அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் அல்லேலூயா சகல மனிதனுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரே. ஆமென். ராஜாக்களும் போற்றுகிற தெய்வமாய், ஆமென், ஏழைகளும் போற்றுகிற தெய்வமாய், ஆமென். மட்டுமல்ல, முதலாவது ஆண்டவர் சீசர்களாக அப்போஸ்தலர் தெரிந்து கொண்டதே யாரு தான்? யாரு? கல்வி அறிவு உள்ளவங்களையா? சத்தமா சொல்லுங்க. மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா பெரிய ஆடம்பர ட்ரெஸ் எடுத்துட்டு ஆளுக்கு துணியை உடுத்துட்டு சட்டை கூட போடாமல் நின்னவனை அங்கே போய் பிடித்தாங்க. அல்லேலூயா என்னை ராஜாக்களை கூப்பிடல, கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். என்னை பின்பற்றி வேண்டாம் இயேசு கூப்பிடல. ஆமென். அல்லேலூயா ஏழைகளை கூப்பிட்டார். ஆமென். குஷ்டரோகியை தொட்டு சுத்தமாக்கினார். மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறவனை என் பின்னே வா என்று அழைத்தார். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அழகா சொல்லி இருக்கு. பேதுரு யோவானை பேசுகிற
தைரியத்தை அவர்கள் கண்டு படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு இயேசுவோடு கூட இருந்து அறிந்துவிட்டார். அல்லேலூயா. அப்போ ஒன்றுமில்லாத படிப்பறிவற்றவனை படிப்பறிவு தேர்ந்தவன் பாராட்டுகிற அளவில் கர்த்தர். அப்போ நமக்கு தேவை ஆண்டு சமூகத்தில் என்னது? ஒன்றுமில்லை என்று நம்ம திறமைகள் இருந்தாலும் ஒதுக்கி வச்சிடணும். நமக்கு என்ன இருந்தாலும் ஒன்றுமில்லை அப்பா. ஆமென். இவைகள் ஒன்றும் உம்மை சேவிக்க உதவாது. ஆமென். இவைகள் ஒன்றும் உம்மை அறிவதற்கு உதவாது ஆண்டவரே. என்னை தாழ்த்துகிறேன், நீர் என்னை நடத்தும். ஆமென். என்று நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது அல்லேலூயா, ஆச்சரியமா நம்ம தேவன் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளது. தான் பெரிய படித்தவன், திறமை உள்ளவன், அதிகாரம் உள்ளவன் என்றிருந்ததான சவுலை கர்த்தர் நீ ஒன்றுமே இல்லை என்று மாற்றி பவுலாய் மாற்றினார். தேவனாத்தான் செய்கிறவர். அந்த நாட்கள் நமக்கு தேவை ஒரு ஆண்டு சம்பத்தை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கிற இறுதியும் தேவை. ஆண்டு நான் உண்மை அறியணும். ஆமென். என் மூளை அறிவல்ல. ஆமென். உண்மை நான் அறிகிற அறிவுக்குள் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி ஆமென். அந்த தலை கவசமாகிய அந்த ரட்சணியம் என்னும் தலை சீராமை அணிந்தவர்களாய் ஆமென். மூளை அறிவிலும் சுய திறமையை பயன்படுத்தி வாழாதபடி ஆமென். கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் போதிக்கிற பாதை ஆமென். நாம் வாழும்போது நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை வெற்றிகரமாய் கடந்து செல்லும். சத்துருவை நாம் மேற்கொள்ள முடியும். ஆமென். ஆமென். இந்த நாட்களில் நம்ம ஒன்று தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் சொல்லுவோம். முழங்கள் பண்ணிக்கிட்டோம். என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று என் நீதி நியாயங்கள் அழைக்காத தந்தை என்றே உணர்ந்தே என்னேசுவே அனுதினம் உம்மெல்லாம் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினம்
அருமையான நாளில் உங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்து இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீர். கர்த்தாவே, தலைச்சீரா பிரைஸ்கார்டு எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய அறிவுகள், உலக அறிவுகள் இவைகளை வைத்து கிறிஸ்துவ வாழ்க்கை நாங்கள் வாழ முடியாது. வேத சத்தியம் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட ஆமென் வெற்றிகரமான வாழ்க்கை நாங்கள் வாழ முடியும் என்பதை ஆமென் வேதத்தின் மூலமாய் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. உலகமான சுய ஞானத்தினாலே தேவனை அறிய முடியவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். சுய ஞானம், உலக ஞானம் தேவனை அறிவதற்கு தடையாக இருக்கிறது. கர்த்தர் எங்கள் கண்களை திறக்கும் போது ஆமென் ஆமென் கர்த்தருக்கு கொடுக்கிற அறிவின் அடிப்படையில் ஹல்லேலூயா கர்த்தரை நாங்கள் அறிய முடியுமே. பவுல் தேவனை அறிவதற்காய் பிரயாசப்பட்டார் என்று பார்க்கிறோம். நாட்கள் நாங்கள் உண்மை அறிய வேதத்தின் அடிப்படை பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட ஆமென் உங்களோடு அதிகமாய் நெருங்கி ஜீவிக்க உண்மை அறிகிற அறிவுக்குள் வளர கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.